தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா 75 நாட்கள் அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இறுதியில் திங்களன்று இரவு உயிரிழந்தார். ஜெயலலிதா எடுத்த முடிவில் உறுதியாக நிற்கக்கூடிய இரும்பு பெண்மணி என்று வர்ணிக்கப்படுபவர். துணிச்சலான நடவடிக்கைகளுக்கு பெயர் பெற்றவர் ஜெயலலிதா. இப்படிப்பட்ட ஜெயலலிதா வெகு நாட்களாகவே நோய் தொற்று பாதிப்பால் அவதிப்பட்டார். கடந்த ஆண்டு டிசம்பரில் சென்னையை வெள்ளம் சூழ்ந்தபோது கூட நோய் தொற்று பாதிப்பு பரவிவிடக்கூடாது என்பதற்காகவே ஜெயலலிதா நேரடியாக களமிறங்கி வெள்ளத்தை பார்வையிடுவதை தவிர்த்தார் என்று கூறப்படுகிறது. அதேபோல் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் மறைவின் போது கூட அவரது இறுதி சடங்கில் பங்கேற்க முடியாமல் அவரது உடல்நிலை தடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த தகவல்களை பத்திரிகைகள் வெளியிட முடியாமல் தவித்தன. ஜெயலலிதாவும் நோயை குணப்படுத்த மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறவில்லை. வெளிநாட்டு மருத்துவ உதவிகளையும் நாடவில்லை. இப்படியாக ஓராண்டுக்கும் மேலாக நோயை எதிர்த்து போராடிய ஜெயலலிதா கடந்த 75 நாட்களாக அப்போலோ மருத்துவமனையிலும் அந்த தீர போராட்டத்தை தொடர்ந்தார். எத்தனையோ உறுப்புகள் செயல் இழந்த போதிலும் கூட அவரது உயிர் எளிதில் பிரியவில்லை. கடைசி வரை ஜெயலலிதா தனக்கே உரித்தான பலத்தை காண்பித்தார். இறக்கும்போது கூட தான் ஒரு இரும்பு பெண்மணிதான் என்பதை நிரூபித்துவிட்டு சென்றார்.